Students, நம்ம இந்த வீடியோல CBSE class 8 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஸ்கொயர் அண்ட் ஸ்கொயர் ரூட்ஸ்ல கடைசி எக்ஸசைஸான 5.4 பார்க்க போறோம். Find the square root of the following by the division method அப்படின்னு கேட்டிருக்காங்க. Prime factorization method நம்மளுக்கு தெரியும். இப்படி L division போட்டு பண்ணிடலாம். இதுல division methodனு சொல்லியிருக்கிறதுனால division methodல square root எப்படி find பண்றதுன்னு பார்க்க போறோம். ஸோ எந்த கொஸ்டின் கொடுத்தாலும் டிவிஷன் மெத்தட் அப்ளை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் கொடுத்துருக்கிற நம்பரை பேர் பண்ணணும். அதாவது பின்னாடி இருந்து இப்படி ரெண்டு நம்பராக பார் பண்ணிக்கணும். இப்படி பார் போடணும். ரெண்டு நம்பர், அதுக்கு அடுத்த ரெண்டு நம்பர், அதுக்கப்புறம் சிங்கிள் நம்பர் வந்தால் கூட ஓகே தான். ஆனால் பின்னாடி இருந்து தான் ரெண்டு நம்பராக பேர் எடுக்கணும். நார்மல் டிவிஷனுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால் இதில் ரெண்டு நம்பராக நம்ம கீழே இறக்கணும். நார்மல் டிவிஷனில் ஒரு நம்பராக இருக்கும்ல, இங்கே ரெண்டாக இறக்கணும். ஒருவர் எத்தனை பார் வருதோ அத்தனை டிஜிட் ஆன்சர் தான் நமக்கு கிடைக்கும்ன்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஸ்கொயர் ரூட் டிவிஷன் பண்ண போகிறோம் இல்லையா, ஃபஸ்ட்டு பேசிக் என்னென்னா பர்ஃபெக்ட் ஸ்கொயர்ஸ் தான் நம்ம அப்ளை பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் 1 1s are 1, 2 2s are 4, இதுதான் நம்ம அப்ளை பண்ணோம். இப்போ முதல் பாக்ஸ்குள்ளே என்ன வந்திருக்கு, 23ன்னு வந்திருக்கு. நமக்கு தெரியும் 4 4s are 16, 5 5s are 25. எப்போவுமே டிவிஷனில் அதை விட பெரிய நம்பர் எடுக்கக்கூடாதுல்ல. 23க்கு அப்புறம் 25 எடுக்கக்கூடாது. அப்போ டெஃபினட்டாக நம்ம என்ன எடுக்கணும், 16 தான் எடுக்கணும். அப்போது 4ஆல் மல்டிபிள் பண்ணால் தானே 16 வரும். அப்போ இங்கேயும் 4 இங்கேயும் 4. டெஃபினட்டாக இந்த ரெண்டு நம்பரும் ஒரே மாதிரி தான் நீங்கள் போடணும், வேறு நம்பரை போடக்கூடாது. ஸோ இங்கே 16 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இதை மைனஸ் பண்ணிக்கலாம். 23லேருந்து 16 மைனஸ் பண்ணால் இங்கே வந்து 7 கிடைக்கும். அடுத்த பார் இறக்கிடலாம். 0 4 அப்படியே இறக்கிடணும் கீழே. இறக்கியாச்சா? இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே ஒரு நம்பர் நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். என்ன அப்படின்னா கோஷன்ட்டில் என்ன நம்பர் கிடச்சிருக்குன்னு பாருங்கள். 4 கிடச்சிருக்கு. அவங்கள 2ஆல் மல்டிபிள் பண்ணுங்கள். 2 4s are 8. ஸோ இங்கே 8ன்னு எழுதிக்கலாம். இதை ஆட் பண்ணி போடணும் அப்படி கூட சொல்லி கொடுப்பாங்க. ஆனால் இதை மல்டிபிள் பண்ணணும்னு சொல்லும்போது நமக்கு இன்னும் பெரிய டிவிஷன் வந்தால் கூட உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக இங்கே மல்டிபிள் பை 2ன்னு நான் சொல்லித்தரேன். 2 4s are 8 போட்டுக்கோங்க. இப்போ இங்கே ஒரு நம்பர் ஃபில் பண்ணணும், அதே நம்பரை இங்கே நம்ம ஃபில் பண்ணணும். அதாவது இந்த 8ன்றது வந்து ஒரு கான்ஸ்டன்ட் மாதிரி, இந்த 8 அப்படியே வச்சுக்கணும். இப்போ இந்த 8 பக்கத்தில் 1 போட்டால் 1ல் மல்டிபிள் பண்ணணும். 81 × 1 81. அடுத்து இங்கே 2 போட்டால் இங்கேயும் 2 போடணும். அப்போ 82 × 2 மல்டிபிள் பண்ணும்போது 164 இப்படி வந்துட்டே இருக்குது. நம்மளுக்கு 704 தேவைப்படுதில்ல. இப்போ ஒன்றா மல்டிபிள் பண்ணி 704 வரைக்கும் நம்ம பண்ண தேவையில்லை. ரொம்ப பேசிக்காக கடைசி நம்பர் எதில் முடிஞ்சிருக்கு, 4ல் முடிஞ்சிருக்கு. 4ல் முடியணும்னா 2 2s are 4ல் முடியும். வேறு யார் 4ல் முடிவா? 8 8s are மல்டிபிள் பண்ணும்போது 64 வரும்ல. அதனால டேரெக்டாக 8 × 8 மல்டிபிள் பண்ணி பாருங்கள். 8 8s are 64க்கு 4 பேலன்ஸ் 6. திருப்பி 8 8s are 64. 64 கூட 6 ஆட் பண்ணும்போது 704ன்னு கிடைக்கும். அப்போ இங்கே 704 வந்துச்சு. எப்போ வருது? 88 கூட 8 மல்டிபிள் பண்ணால் கிடைக்குது. அப்போ ஆன்சர் இங்கே 0ன்னு கிடச்சாச்சு. அப்போ ரிமைண்டர் 0 வந்ததுனா தான் இது ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர். அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2304 என்னன்னு கேட்டாங்க இல்லையா, இங்கே கோஷன்ட்டில் வர்ற 48 தான் நம்மளோட கரெக்டான ஆன்சர். ஆன்சர் கரெக்டு தானே தெரிஞ்சுக்க 48 மல்டிப்ளை 48 பண்ணால் இது கிடைக்கும். இப்போ இன்னொரு நம்பர் பார்க்கலாம். இப்போ 4489 இருக்கு. ஸோ டிவிஷன் மெத்தடில் உங்களுக்கு ரூட் எடுக்க போகிறோம். 4489 முதல் ஸ்டெப் பின்னாடி இருந்து இப்படி ரெண்டு நம்பராக பேர் எடுக்கணும். எடுத்தாச்சா? இங்கே 44 தேவைப்படுது. 1 1s are 2s are அப்படின்னு வந்துட்டே இருக்கும்போது நமக்கு தெரியும் 7 7s are 49 வந்துடும். அப்போ கண்டிப்பாக 7க்கு முன்னாடி நம்பர் யார்? 6 6 6 are என்னது? 36. அப்போ அதை தான் நம்ம எடுக்கணும். ஏன்னா இதை விட பெரிய நம்பரை கீழே எழுதக்கூடாது இல்லையா, அதனால 6 6 are 36 அப்படின்னு எழுதிக்கலாம். எழுதிட்டு இதை மைனஸ் பண்ணணும். 44ல் 36 மைனஸ் பண்ணும்போது நமக்கு 8 கிடைக்கும். ஸோ அடுத்த நம்பரை இறக்கிடலாம். 8 9 ரெண்டுமே இறக்கணும், ஏன்னா பேராக தான் இறக்க முடியும் இங்கே. அதுக்கப்புறம் கோஷன்ட்டை 2ஆல் மல்டிபிள் பண்ணணும். 2 6 are இங்கே 12ன்னு போட்டுருணும். இப்போ இந்த 12 வந்து ஒரு கான்ஸ்டன்ட் மாதிரி. இது பக்கத்தில் என்ன நம்பர் போடுறீங்களோ அதே நம்பரை இங்கே போடணும். அதாவது 12 12 12 அப்படின்னு எழுதி வச்சுட்டு இது பக்கத்தில் 1 × 1 2 × 2 இப்படி தான் நம்ம மல்டிபிள் பண்ணி பார்க்கணும். இப்போ 121 1s are 121. இப்போ 2s are பண்ணும்போது 244. ஆனால் ஆன்சர் 800ல் இருக்குல்ல. அப்போ கொஞ்சம் பெரிய நம்பராக ட்ரை பண்ணலாம். ஆனால் ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த யூனிட் டிஜிட்டை போய் பாருங்களேன். 9 இருக்குல்ல. அப்போ 9 வரணும்னா எப்போல்லாம் நமக்கு 9 கிடைக்கும்? எந்த ரெண்டு ஒரே மாதிரியான நம்பரை மல்டிபிள் பண்ணால் 9 கிடைக்கும்? 3 3s are பண்ணால் 9 கிடைக்கும். 3 3s are 9. 6 3 கம்மியாக தான் இருக்குல்ல. அப்போ 9ல் முடிகிற வேறு நம்பர் யாருன்னா இப்போ 7 7s are 49ல் முடியும். அப்போ 127 × 7 மல்டிபிள் பண்ணணும். 7 7s are 49. பேலன்ஸ் 4 18. அதுக்கப்புறம் 8 வருது. 8 8 9 இங்கே கரெக்டாக வந்துடுச்சு பாருங்கள். அப்போ இங்கேயே 7 இங்கேயே 7 போட்டுடலாம். 889 வந்துடுச்சு. ரிமைண்டர் 0. அப்போ ரூட் ஆஃப்
4489ஓட ஆன்சர் வந்து 67 அப்படின்னு கிடைக்குது. உங்களுக்கு வெரிஃபிகேஷன் வேணும்னா 67 67ஆல் மல்டிபிள் பண்ணி பார்த்தா 4489 தான் கிடைக்குது. அப்போ நம்மளோட ஆன்சர் கரெக்ட்ன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ இன்னொரு கொஸ்டின் பார்க்கலாம். 4th கொஸ்டினில் 3 டிஜிட் நம்பர் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். இப்போ 529 அப்படின்னு இருக்குது. பின்னாடி இருந்த 2 நம்பர் தான் பேர் பண்ணணும். அதுக்கப்புறம் சிங்கிள் நம்பர் வந்தால் கூட ஓகே தான். ஃபஸ்ட்டு பேரில் சிங்கிள் நம்பர் வந்தால் கூட அதை அப்படியே நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு பேருக்குள்ளே ஒரு டிஜிட் நம்பர் தான் இருக்குது 5. ஸோ அப்போ கூட 1 1s are 1 வரும், 2 2s are 4 கிடைக்கும். இப்போ 4 தான் 5க்கு முன்னாடி வர்ற நம்பர், பர்ஃபெக்ட் நம்பர். அப்போ இங்கே 2 2s are போட்டு இங்கே 4 எழுதிக்கோங்க. மைனஸ் பண்ணால் 1 கிடைக்குது. அடுத்த பேரை இறக்கும் போது இந்த 2 9 அப்படியே இறக்கிடணும். இறக்கியாச்சா? இப்போ கோஷன்ட்டில் 2ஆல் மல்டிபிள் பண்ணுங்கள். 2 2s are என்னது 4. அப்போ இங்கே 4ன்னு எழுதிக்கலாம். இப்போ 4ன்றது கான்ஸ்டன்ட் நம்பர். இப்போ இது பக்கத்தில் இங்கே என்ன போடுறீங்களோ அதே தான் நீங்கள் இங்கேயும் போடணும். இப்போ 1 போட்டால் 41 1s are 41. 2 போட்டால் 2ஆல் மல்டிபிள் பண்ணணும். 84 இப்படி வந்துட்டே இருக்கும். கடைசியில் என்ன முடிஞ்சிருக்கு பாருங்கள், 9 முடிஞ்சிருக்கு. அப்போ 3 3s are தான் நமக்கு 9ல் முடியும். 3 3s are 9, 4 3s are 12. கரெக்டாக வருது பாருங்கள். அப்போ இங்கேயும் 3 போட்டு இங்கேயும் 3 போட்டுக்கணும். 43 3s are 129 அப்படின்னு எழுதுனா ரிமைண்டர் 0 கரெக்டாக கிடைக்குது. அப்போ நம்ம சொல்லிடலாம் 529 ரூட் எடுத்தால் நமக்கு 23 வரும். 23 × 23 5 பண்ணி மல்டிபிள் பண்ணால் 529 வருது. அப்புறம் நம்ம ஆன்சர் கரெக்டாக இருக்கிறத நம்ம வெரிஃபை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 7921க்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கணும் டிவிஷன் மெத்தடில். பின்னாடி இருந்து 2 நம்பராக பேர், இது ரெண்டும் ஒரு பேர், இது ரெண்டும் ஒரு பேர். 79 கிடைக்குது. 1 1s are 1, 2 2s are 4, 3 3s are அப்படின்னு எழுதிட்டே வந்தோம்னா உங்களுக்கு 8 8s are வந்து 64ன்னு கிடைக்கும். 9 9s are பண்ணும்போது 81ன்னு வந்துடும். 79க்கு சின்னதாக இருக்கிற பர்ஃபெக்ட் நம்பர் 64 தான். அப்போ டெஃபினட்டாக இங்கேயும் 8 எழுதணும், இங்கே ரெண்டும் ஒரே நம்பர் தான் நீங்கள் எழுதணும். அப்படி மல்டிபிள் பண்ணும்போது இந்த நம்பர் இல்லை அந்த நம்பரை விட சின்ன நம்பர் தான் எடுத்து எழுத முடியும். டிவிஷனில் இதை விட சின்னது தானே எழுதணும். அப்போ இங்கே 64ன்னு போட்டுக்கோங்க. இப்போ 9ல் 4 மைனஸ் பண்ணும்போது 5, இது மைனஸ் பண்ணும்போது 1. அடுத்த பேரான 21 அப்படியே இறக்கிக்கலாம். 2 நம்பராக தான் நம்ம இறக்கணும். மேலே 2ல் மல்டிபிள் பண்ணிக்கணும். 2 8s are என்னது 16. இங்கே 16ன்னு போடணும். இப்போ 16 பக்கத்தில் என்ன நம்பர் போடுறோமோ அதே நம்பரால் மல்டிபிள் பண்ணணும். இப்போ 16 வந்து கான்ஸ்டன்ட்டு. இது பக்கத்தில் 1 போட்டால் 1ல் மல்டிபிள் பண்ணால் 161. இப்போ கடைசியில் 1 தானே முடியுது. 1ல் முடியறதுக்கு வேறு என்ன ஆப்ஷன் இருக்குன்னு பாருங்கள். இப்போ 2 2s are 4ல் முடியும், 3 3s are 9ல் முடியும், 4 4s are 6ல் முடியும். அந்த மாதிரி 1ல் முடியணும்னா 9 9s are தான் 81ல் முடியும். வேறு ஆப்ஷனே கிடையாது. இப்போ 1 1ல் முடிஞ்சால் 9 தானே 1ல் முடியும் இன்னும் டிஜிட்டில். இப்போ 9 9s are 81க்கு 1, பேலன்ஸ் 8 வந்து கேரி ஓவர் வந்து 54 கூட 8 ஆட் பண்ணும்போது நமக்கு இங்கே 2 கிடச்சிருது. பேலன்ஸ் ஆட் பண்ணும்போது 1521 கரெக்டாக வருது. ஸோ அப்போ இங்கேயும் 9 இங்கேயும் 9 போட்டுக்கோங்க. ஸோ 1521. ஸோ ரிமைண்டர் என்ன கிடைச்சாச்சு 0ன்னு கிடைச்சாச்சு. அப்போ 7921ஓட ரூட் வந்து 89 அப்படின்றது உங்களோட கரெக்ட் ஆன்சர். இதில் இன்னொரு கொஸ்டின் பார்த்துடலாம். இப்போ 1024 அப்படின்னு இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் லாங் டிவிஷனில் பேர் எடுக்கணும். பின்னாடி இருந்து இந்த 2 நம்பரும் ஒரு பேர், இந்த 2 நம்பரும் ஒரு பேர் அப்படின்னு எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு பேரில் 10 வந்திருக்கு. நம்மளோட பர்ஃபெக்ட் ஸ்கொயர்ஸும் அப்ளை பண்ண முடியும். 1 1s are 1, 2 2s are 4, 3 3s are 9 கிடைக்குது. 4 4s are 16 ஆகிடும். 10 விட பெரிய நம்பர் வந்துடும். அதனால 3 3s are நம்ம எடுத்துக்கிறோம். 3 3s are 9 போட்டாச்சா? 10ல் 9 மைனஸ் பண்ணுங்க 1. அடுத்த பேரை அப்படியே இறக்குங்க. 2 4 அப்படியே இறக்கிக்கலாம். இறக்கியாச்சு. இப்போ இங்கே வந்து கண்டுபிடிக்கணும். மேலே வந்து 2ல் மல்டிபிள் பண்ணுங்கள். 2 3s are 6 நீங்கள் எழுதிக்கணும். நம்ம எழுதிட்டு 6ன்றது இப்போ ஒரு கான்ஸ்டன்ட் நம்பர். இது பக்கத்தில் என்ன நம்பர் போடுறீங்களோ அதே நம்பர் தான் நம்ம இங்கேயும் போடணும். இங்கே 4ல் முடிஞ்சிருக்குல்ல. இப்போ யூஸ்வலாக 60 இங்கே 1 போட்டால் இங்கே 1 போடணும். 61 × 1 61 சின்னதாக இருக்குது. அடுத்து 2 போட்டு பார்க்கலாம். 62 × 2, 2 2s are 4, 6 2s are 12, 124 கரெக்டாக வந்துடுச்சு. அதனால் இங்கேயும் 2 போடணும், இங்கேயும் 2 போடணும். 62 × 2 124 அப்படின்னு கிடச்சிச்சு. ரிமைண்டர் 0. அப்போ 1024ஓட ரூட் வந்து 32 அப்படின்றது தான் உங்களோட கரெக்டான ஆன்சர். நீங்கள் செக் பண்ணணும்னா 32 × 32 பண்ணி பார்த்தா இந்த ஆன்சர் தான் வரும். அடுத்து 5.4ல் கொஸ்டின் நம்பர் 2, ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் டிஜிட் இன் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் த ஃபாலோயிங் நம்பர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ 64 அப்படி வித்தவுட் எனி கால்குலேஷன், இதுக்கு வந்து நீங்கள் ரூட் எடுக்காமலே ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்காமலே இதோட ஸ்கொயர் ரூட்டில் நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் எத்தனை இருக்கும் அப்படின்றத கண்டுபிடிங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2 நம்பராக பேர் எடுங்க. இதில் எத்தனை பார் வருது? ஒரே ஒரு பார் தானே வருது. அப்போ இதோட ஸ்கொயர் ரூட்டில் 1 டிஜிட் நம்பர் தான் ஆன்சரில் வரும். 144ஓட ஸ்கொயர் ரூட்டில் எத்தனை டிஜிட் வரும்னா இந்த 44 ஒரு பேர், 1 வந்து அடுத்த பேர், ரெண்டு லைன் வருதுல்ல. அப்போ இதோட ஆன்சர் வந்து கண்டிப்பாக ஒரு 2 டிஜிட் நம்பர் தான்.
இதில் பாருங்கள் இது ரெண்டும் ஒரு பேர், இது ரெண்டும் ஒரு பேர், இதுலேயும் 2 பார் தான் வருது. அப்போ இதோட ஆன்சரும் டெஃபினட்டாக ஒரு 2 டிஜிட் நம்பர். அதாவது இந்த நம்பருக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தால் வர்ற ஆன்சர் எத்தனை டிஜிட்டில் வரும்? 1 மார்க் கொஸ்டின். இப்போ இந்த நம்பர் கேட்டாங்கன்னா இந்த ரெண்டும் ஒரு பேர், இது ரெண்டும் ஒரு பேர், இந்த 2 மட்டும் தனியாக வந்துடும். அப்போ 3 கோடு வருதுல்ல, அப்போ இதோட ஆன்சர் வந்து ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது அது ஒரு 3 டிஜிட் நம்பர் தான் வரும் அப்படின்னு அர்த்தம். இப்போ இவங்களுக்கு இது ஒரு பேர், இது ஒரு பேர், இது ஒரு பேர், மொத்தம் 3 லைன் தான் வருது 2 நம்பராக பேர் எடுக்கும்போது. அப்போ இதோட ஆன்சர் கூட எப்படி தான் இருந்திருக்கும்? ஒரு 3 டிஜிட் நம்பராக தான் இருந்திருக்கும். இப்படி தான் இதை கண்டுபிடிக்கணும். அடுத்து கேட்டிருக்காங்க ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் த ஃபாலோயிங் டெசிமல் நம்பர். டெசிமல் நம்பருக்கு எப்படி ஸ்கொயர் ரூட் எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஸ்கொயர் ரூட்டுக்கு டெசிமல் நம்பர் கொடுத்துருந்தாங்கன்னா டெசிமல் நம்பரோட ஸ்கொயர் ரூட் எடுக்கிறக்கும் அதே ப்ரொசீஜரில் லாங் டிவிஷன் மெத்தட் தான் அப்ளை பண்ண போகிறோம். இதில் பார் போடும்போது பாயிண்ட்டுக்கு முன்னாடி இருக்க நம்பருக்கு இப்படி பார் போட்டே போகணும், பாயிண்ட்டுக்கு பின்னாடி இருக்கவங்களுக்கு இங்கேருந்து இப்படி பார் போட ஆரம்பிக்கணும். இப்போ ஒரு ஹோல் நம்பராக இருந்தால் பின்னாடி இருந்து பார் போடுங்க அப்படின்னு சொல்லிடுவேன். இது பின்னாடி இருந்து போட்டால் கூட இதே தான் வருது, ஆனால் டெசிமல் நம்பர் எப்போவுமே இதே மாதிரி கரெக்டாக இருக்காது. அதனால பாயிண்ட்ல இருந்து தான் பார் போட ஸ்டார்ட் பண்ணணும். பாயிண்ட்டுக்கு முன்னாடி இருக்கவங்களுக்கு இங்கேருந்து பார் போட்டே போகணும், இந்த பக்கம் இருக்கவங்களுக்கு இப்படி தான் பார் போட்டே போகணும். அதான் ப்ரொசீஜர் டெசிமல் நம்பரில். இப்போ அதே மாதிரி இங்கே முதல் நம்பர் 7 இருக்குது பார்க்குள்ள. அப்போ 7க்கு முன்னாடி வர பர்ஃபெக்ட் ஸ்கொயர் என்னன்னு பார்த்தா 2 2s are 4, ஆனால் 3 3s are 9 ஆகிடுமே. அப்போ 7ஐ விட 9 பெருசு, அப்போ நம்ம கண்டிப்பாக 2 2s தான் எடுக்கணும். அப்போ இங்கே ஒரு 2, இங்கே ஒரு 2 போட்டுக்கோங்க. 2 2s are 4. 7லேருந்து 4ஐ மைனஸ் பண்ணும்போது ரிமைண்டர் 3 கிடைக்குது. இங்கே பாயிண்ட்டை தாண்டி போகும்போது இந்த பாயிண்ட் மேலே போயிடும், பாயிண்ட்டை மேலே போயிடும். அப்புறம் இந்த 2 9 கீழே வந்துடும். இப்படி தான் எழுதணும் நீங்கள். இப்போ மேலே 2ஆல் மல்டிபிள் பண்ணிக்கலாம். 2 2s are 4. அப்போ இந்த ஃபஸ்ட் நம்பர் 4. அப்போ 4 வந்து ஒரு கான்ஸ்டன்ட் நம்பர். இப்போ 4 பக்கத்தில் என்ன போடுறோமோ அதே தான் நம்ம இங்கேயும் போடணும். 1 போட்டால் 1, 41 × 1 41. 2 போட்டால் 2ஆல் மல்டிபிள் பண்ணணும். அப்போ 84 அப்படின்னு கிடைக்கும். இப்படி ஒரு நம்பராக ட்ரை பண்ண முடியாதுல. கடைசியில் 9 முடிஞ்சிருக்கு. 9 முடியணும்னா 3ல் மல்டிபிள் பண்ணால் 9 முடியும். 3 3s are 9, 129 தான் வருது. அப்போ இந்த நம்பர் வரல. அப்போது 9 வர்றதுக்கு வேறு என்ன ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு பார்க்கணும். 9 வரணும்னா 47 × 7, ஏன்னா 7 7s are கூட எதில் தான் முடியும்? 9ல் தான் முடியும். 7 7s are 49க்கு 9, பேலன்ஸ் 4 இருக்கும். 28 + 4 32 கரெக்டாக வருது பாருங்கள். அப்போ இங்கேயும் 7 போடணும், இங்கேயும் 7 போடணும். இப்போ 329 வந்து ரிமைண்டர் 0ன்னு கிடச்சிருது. அப்போ √7.29 வேல்யூ என்னன்னு கேட்டிருந்தாங்க. 2.7 அப்படின்றதான் உங்களோட கரெக்டான ஆன்சர். இப்போ இதில் இன்னொரு கொஸ்டின் பார்க்கலாம். 31.36ன்னு கொடுத்துருக்காங்க. பாயிண்ட்டுக்கு முன்னாடி இருக்க நம்பர் இப்படி பேர் பண்ணணும், பின்னாடி இருக்க நம்பர் இப்படி பேர் பண்ணிக்கணும். ஸோ கரெக்டாக 2 டிஜிட்டுக்கு ஃபர்ஸ்ட் நம்பர் 31 இருக்குது. 31க்கு முன்னாடி வர பர்ஃபெக்ட் ஸ்கொயர் என்னன்னு பார்த்தோம்னா 5 5s are 25 வரும். ஏன்னா 6 6 are 36 ஆகிடும். ஆனால் 36 31ஓட பெருசில் இது எடுக்க முடியாது. அப்போ இதை தான் நம்ம எடுத்துக்கணும். இப்போ இங்கேயும் 5, இங்கேயும் 5, இங்கே ஒரே மாதிரியான நம்பர் தான் நம்ம போடணும். 5 5s are 25, பேலன்ஸ் 6 இருக்குது. இந்த பாயிண்ட்டை தாண்டி வரும்போது பாயிண்ட்டை மேலே அனுப்பிடணும். இப்போ இந்த 3 6ஐ கீழே இறக்கியாச்சு. இப்போ எப்போவுமே இந்த அடுத்த டிவிஷன் பண்ணுறதுக்கு இந்த கோஷன்ட்டை டபுள் பண்ணிக்கணும். 2 5s are என்னது? இங்கே 10ன்னு போட்டுடணும். போட்டுட்டு இங்கே பக்கத்தில் என்ன நம்பர் போடுறோமோ அதே நம்பரால் மல்டிபிள் பண்ணணும். இப்போ 10ன்றது ஒரு கான்ஸ்டன்ட் மாதிரி. இது பக்கத்தில் 1 போட்டால் 1ல் மல்டிபிள் பண்ணோம். 101 × 1. 2 போட்டால் 2ஆல். இங்கே கடைசியில் என்ன முடிஞ்சிருக்கு? 6 முடிஞ்சிருக்கு. 6 முடியணும்னா ஒன்று 4 4s இருக்கணும், இல்லை 6 6 இருக்கணும். இப்போ 4ல் மல்டிபிள் பண்ணும்போது 4 4s are 16, 4 16 வருது, வரல. அப்போ 6ல் முடியறதுக்கு இன்னொரு ஆப்ஷன் என்னது? 10 பக்கத்தில் 6 × 6 பண்ணியிருப்பாங்க. 6 6 are 36 வந்திருக்கும். அப்புறம் 1 6 are 6 வந்திருக்கும். ஏன்னா இங்கே 0 இருக்கிறதுனால அது அப்படியே வந்துடுச்சு. ஸோ இங்கே 6, இங்கேயும் 6, 636 கரெக்டாக வந்து ரிமைண்டர் 0 ஆகிடுது. இப்போ நம்ம சொல்லிடலாம் √31.36ஓட ஃபைனல் ஆன்சர் வந்து டெஃபினட்டாக 5.6 தான். இதே மாதிரி தான் எல்லா கொஸ்டினும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். அடுத்த கொஸ்டின் நம்பர் 4 பார்க்கலாம். என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபைண்ட் த லீஸ்ட் நம்பர் மஸ்ட் பி சப்ட்ராக்டட் ஃப்ரம் த ஃபாலோயிங் நம்பர் ஸோ ஆஸ் டு கெட் த பர்ஃபெக்ட் ஸ்கொயர். இந்த நம்பரை பர்ஃபெக்ட் ஸ்கொயராக மாற்றணும்னா இதுலேருந்து என்ன மைனஸ் பண்ணணும்னு கண்டுபிடிங்க. ஆல்சோ ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் த பர்ஃபெக்ட் ஸ்கொயர் ஸோ ஆப்டைன்ட். அதை மைனஸ் பண்ணதுக்கு அப்புறம் கிடைக்கிற பர்ஃபெக்ட் ஸ்கொயரோட ஸ்கொயர் ரூட்டையும் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நம்ம ஒரு நம்பர் எடுத்துக்கலாம். 1989 உங்கள் கொஸ்டினோட செகண்ட் கொஸ்டின். இந்த இதில் நார்மலாக லாங் டிவிஷன் மெத்தடில் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் கண்டுபிடிக்கிற அதே ப்ரொசீஜர். பின்னாடி இருந்த 2 நம்பராக பேர் எடுத்துகிட்டு 19 இருக்குது. 19ன்ற நம்பர் நமக்கு வந்து 4 4s are 16 பக்கத்தில் இருக்குது. ஏன்னா 5 5s are பண்ணும்போது 25ன்னு வந்துடுது. 25 பெரிய நம்பராக இருக்கிறதுனால இதை தான் செலக்ட் பண்ணோம். அப்போ இங்கே ஒரு 4, இங்கே ஒரு 4 போட்டுக்கோங்க. 4 4s are 16. இதை சப்ட்ராக்ட் பண்ணால் 3 கிடைக்குது. அடுத்த பேரை இறக்கிக்கலாம் 8 9. ஸோ இறக்கியாச்சு. எப்போவுமே இங்கே அடுத்த டிவிஷன் பண்ணும்போது இங்கே வந்து உங்களோட கோஷனை டபுள் பண்ணி எழுதியிருக்கணும். இங்கே 2ஆல் மல்டிபிள் பண்ணிட்டோம்னா 2 4s are 8.
அப்போ 8 தான் நம்மளோட கான்ஸ்டன்ட் நம்பர். இப்போ இது பக்கத்தில் 1 போட்டால் 1ல் மல்டிபிள் பண்ணணும். 81 into 1 81. இப்போ 2s பண்ணும்போது 164 வரும். நம்மளுக்கு ஆக்சுவலாக 389 அப்படின்ற நம்பர் வேணும். அதே மாதிரி 3 into 3 4 into 4 மல்டிபிள் பண்ணி பார்க்கலாம். நம்மளுக்கு இது ஆக்சுவலாக பர்ஃபெக்ட் ஸ்கொயர் இல்லாதனால இதே நம்பர் கரெக்டாக வராது. அதனால் அந்த யூனிட் டிஜிட்டை வச்சு நம்மளால் என்ன பண்ண முடியாது, ஃபைன் பண்ண முடியாது. 85 into 5 இந்த மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. இப்போ இதில் வந்து 4 4s are 16, பேலன்ஸ் 1 336 வருது. 5 பண்ணும்போது 5 5s are 25, பேலன்ஸ் 2 425. இது பெருசாக இருக்குல்ல, அப்போ இதை தான் நம்ம செலக்ட் பண்ணணும். அப்போ இங்கே ஒரு 4 இங்கே ஒரு 4 போட்டுக்கலாம். நம்மளுக்கு கிடைச்சிருக்க ஆன்சர் 336 கிடைச்சிருக்கு. இதை மைனஸ் பண்ணும்போது இங்கே 3 இங்கே வந்து ஒரு 5 வருது. 53ன்றது ரிமைண்டர் வருது. எப்போவுமே வாட் ஷுட் பி சப்ட்ராக்டட் அப்படின்ற கொஸ்டினில் என்ன ரிமைண்டர் வருதோ அந்த ரிமைண்டரை கொடுத்துருக்க நம்பர் வந்து சப்ட்ராக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயராக மாறிடும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அப்போ 1989 அப்படின்ற கொஸ்டின்ல இருந்து நம்ம ஒரு 53 மைனஸ் பண்ணிட்டோம்னா கிடைக்கிற நம்பர் வந்து ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர். ஸோ இதை மைனஸ் பண்ணும்போது 9ல் 3 மைனஸ் பண்ணால் 6 வந்திருக்கும். 8ல் 5 மைனஸ் பண்ணும்போது 3 9 1. ஸோ இந்த ரிமைண்டரை கொஸ்டின்ல இருந்து மைனஸ் பண்ணால் கிடைக்கிறது தான் ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்கும். இதுக்கு திருப்பி நீங்கள் லாங் டிவிஷன் போகிறதா இருந்தால் போடலாம். நம்ம வாட் மஸ்ட் பி சப்ட்ராக்டடில் எப்போவுமே நம்மளோட கோஷன்டிங் என்ன கிடைச்சிருக்கோ அதுதான் இதோட பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்கும். உங்களுக்கு வேணால் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். எப்படி செக் பண்ணி பார்க்குறது, 44 மல்டிபிள் பை 44 பண்ணும்போது 1936 கிடைக்குது. அப்போ 44ஓட ஸ்கொயர் வந்து 1936. நான் 1936ஓட ஸ்கொயர் ரூட் வந்து 44 தானே, இப்படி எழுதி உங்களோட ஆன்சரை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். 35 இன்னொரு கொஸ்டின் பார்க்கலாம். அதுலேயே வாட் மஸ்ட் பி சப்ட்ராக்டடில் கொடுத்துருக்கிற கொஸ்டினுக்கு டிவிஷன் மெத்தட் போடுங்க. பின்னாடி இருந்து 2 நம்பராக பேர் எடுத்துக்கலாம். இப்போ இங்கே வந்து 35 இருக்குது. ஸோ இது மாதிரி 2 நம்பராக பேர் எடுத்துட்டு இங்கே 35 இருக்குது. நம்ம எப்போவுமே பர்ஃபெக்ட் ஸ்கொயர் தானே போடணும். 6 6 பண்ணால் என்ன கிடைக்குது, 36 வந்துடுது. இதை விட பெருசாக இருக்குது. அதனால 5 5s are 25ன்றதான் அப்ளை பண்ணோம். நம்ம இங்கே ஒரு 5 இங்கே ஒரு 5 போட்டுக்கோங்க. 5 5s are 25 அப்படின்னு கிடைச்சிருது. 35ல் 25 மைனஸ் பண்ணிட்டோம்னா 10. அடுத்த பேரை இறக்கிக்கலாம். 2 0. இங்கே நம்பரை இறக்கணும்னா இங்கே கோஷன்ட்டை கண்டுபிடிக்கணும். மேலே இருக்கிற நம்பரை டபுள் பண்ணிக்கணும். 2ஆல் மல்டிபிள் பண்ணிக்கணும். 2 5s are இங்கே 10. ஸோ இங்கே 10ன்றது வந்து ஒரு கான்ஸ்டன்ட் நம்பர்னு எடுத்துட்டு இப்போ இந்த 10 பக்கத்தில் இங்கே என்ன நம்பர் போடுறீங்களோ அதே நம்பரை இங்கே போடணும். இப்போ 10 பக்கத்தில் 1 போட்டால் 1ல் மல்டிபிள் பண்ணணும். 101 into 1 101 தான். இப்போ வந்து இது கொஞ்சம் பெரிய நம்பராக இருக்குல்ல, தௌசண்ட்ஸில் இருக்குல்ல. இப்போ ஒரு 5 மல்டிபிள் பண்ணி பார்த்தீங்கன்னா 5 5s are 25 500 தான் கிடைக்குது. இன்னும் கூட கொஞ்சம் பெரிய நம்பர் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ 8 மல்டிபிள் பண்ணி பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன். 8 8s are. ஸோ இதை மல்டிபிள் பண்ணும்போது 864 வருது. இன்னும் குட்டியாக தான் இருக்குது. அப்போ 9ல் பண்ணி பார்க்கலாம். ஸோ 81 981 வருது. இதுதான் உங்களோட நியர்பை. ஸோ இது வந்து இங்கேயும் 9 இங்கேயும் 9 எடுத்துக்கலாம். ஏன்னா இதான் ஃபைனல் நம்பர். இதுக்கு மேலே பெரிய நம்பரை சேஞ்ச் பண்ண முடியாதுனால. ஸோ 981 சப்ட்ராக்ட் பண்ணிடலாம். இங்கேருந்து பாரோ வாங்கி. ஸோ இது 10 ஆகும். இது 9 இங்கே 1 இருக்கும். ஸோ இது வந்து 11 11ல் 8 மைனஸ் பண்ணும்போது 3 வருது. இது 9 மைனஸ் 9 0 39 வந்துருச்சு. ரிமைண்டர் வந்து 0 வராதனால இது பர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடையாது. அப்போ இதை பர்ஃபெக்ட் ஸ்கொயர் பண்ணுறதுக்கு வாட் மஸ்ட் பி சப்ட்ராக்டட் அப்படின்றது நம்மளோட கொஸ்டின் இல்லையா. ரிமைண்டர் மஸ்ட் பி சப்ட்ராக்டட் தெரிஞ்சுக்கோங்க. உங்களோட கிவன் கொஸ்டின்ல இருந்து 3520ல இருந்து 39 என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணிடணும். மைனஸ் பண்ணி கிடைக்கிற நம்பர் டெஃபினட்டா ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயரா இருக்கும். இதை மைனஸ் பண்ணிடலாம். ஸோ இது வந்து 10ல் 9 மைனஸ் பண்ணா 1 1ல் 3 மைனஸ் பண்ண முடியாது. இங்கேருந்து ஒன்று பாரோ வாங்கிக்கோங்க. அப்போ இது 11 11ல் இருந்து 3 மைனஸ் பண்ணிட்டா 8. இங்கே ஒரு 4 இருக்கு, இங்கே ஒரு 3 இருக்கு. அப்போ 3481 அப்படின்னு கிடைக்குது. therefore 3481 is a perfect square. ஸோ 3481ஓட ஆன்சர் வந்து டெஃபினட்டாக இந்த 59 தான் உங்களுக்கு கிடைச்ச கோஷன் தான். உங்களுக்கு டவுட்டாக இருந்ததுன்னா நீங்கள் 59 into 59 மல்டிபிள் பண்ணி பாருங்க. 3481 தான் உங்களோட ஆன்சர் கிடைக்குது. இல்லை இதுக்கு நான் திருப்பியும் லாங் டிவிஷன் போட்டு கண்டுபிடிக்கலாமா, நான் கண்டுபிடிச்சிக்கோங்க. இதே ஆன்சர் தான் திரும்பி உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து கொஸ்டின் நம்பர் 5 பார்க்கலாம். நம்ம ஃபைண்ட் த லீஸ்ட் நம்பர் மஸ்ட் பி ஆடட் டு த ஃபாலோயிங் நம்பர் ஸோ தட் டு கெட் அ பர்ஃபெக்ட் ஸ்கொயர். இந்த நம்பரை பர்ஃபெக்ட் ஸ்கொயராக மாற்றணும்னா இது கூட என்ன ஆட் பண்ணணும் அப்படின்னு கண்டுபிடிங்க. அப்படி ஆட் பண்ணதுக்கு அப்புறம் கிடைச்ச பர்ஃபெக்ட் ஸ்கொயரோட ஸ்கொயர் ரூட்டையும் ஆப்டைன் பண்ணி எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க கொஸ்டின்ல. ஸோ முதல்ல இந்த கிவன் நம்பரை லாங் டிவிஷன் மெத்தட் எடுத்துக்கோங்க. ஸோ லாங் டிவிஷன் மெத்தடில் 525 ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பின்னாடி இருந்து இப்படி 2 நம்பராக பேர் எடுக்கணும். இவங்க 2 பேரும் பேர் ஆயிடுவாங்க. இந்த 5 மட்டும் தனியாக வந்துடும். ஸோ லாங் டிவிஷன் பர்ஃபார்ம் பண்ணால் 5க்கு முன்னாடி வர பர்ஃபெக்ட் ஸ்கொயர் 2 2s are 4 அப்படின்றது தான். 2 2s are 4. ஏன்னா 3 3s are 9 ஆயிடுமே, அதனால 4 எடுத்துக்கணும். இதை மைனஸ் பண்ணா 1. அடுத்த பேரை இறக்கிக்கலாம் 2 5.
இப்போ கோஷன்ட் 2ஆல மல்டிபிள் பண்ணுங்க. 2 2s are இங்க 4ன்னு எழுதிக்கலாம். சரி, இப்போ 4ன்றது வந்து ஒரு கான்ஸ்டன்ட் நம்பர் மாதிரி. இப்போ இந்த 4 பக்கத்துல என்ன போடுறோமோ அதே தான் இங்க போடணும். இப்போ 4 பக்கத்துல 1 போட்டா 1ல மல்டிபிள் பண்ணணும் 41. 4 பக்கத்துல 2 போட்டா 2ஆல மல்டிபிள் பண்ணணும் 84. 3 போட்டோம்னா 3ஆல மல்டிபிள் பண்ணணும். 3 3s are 9. 129ன்னு வருதா? இங்க நம்ம கிட்ட 125 தானே இருக்கு. அப்ப நம்ம 84 தான் செலக்ட் பண்ணி ஆகணும், வேற ஆப்ஷன் இல்ல. அப்ப இங்கேயும் ஒரு 2 போடுங்க, இங்கேயும் ஒரு 2 போட்டுக்கோங்க. போட்டாச்சா? இங்க வந்து 84 அப்படின்னு கிடைக்குது. இங்க 5ல இருந்து 4 மைனஸ் பண்ணும்போது 1 வந்திருக்கும். 12ல இருந்து 8 மைனஸ் பண்ணா 41. இந்த ரிமைண்டர் 0. ஸோ இதுல வந்து ரிமைண்டர் வந்து 0 ஆகல. இப்போ இது பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடையாது. எப்பவுமே வாட் மஸ்ட் பி சப்ட்ராக்டட்னு கேட்டாங்கன்னா நம்ம இந்த ரிமைண்டர் எடுத்துட்டு போய் என்ன பண்ணி எழுதிடலாம், சப்ட்ராக்ட் பண்ணி எழுதிடலாம். ஆனா வாட் மஸ்ட் பி ஆடட் அப்படின்னு கேட்டிருக்கும் போது இதை டைரக்டா நம்ம என்ன பண்ணக்கூடாது, சப்ட்ராக்ட் பண்ணக்கூடாது. இந்த 525 அப்படின்ற நம்பர் எந்த ரெண்டு பெர்ஃபெக்ட் ஸ்கொயருக்கு நடுவுல இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நம்ம இதை ஃபார்ம் பண்ணியிருக்கோம். மேல என்ன கிடைச்சிருக்கு, நமக்கு 22 கிடைச்சிருக்கா. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் 22 ஸ்கொயரை ஃபைண்ட் பண்ணிக்கணும். 22 ஸ்கொயர்ஸ் ஈக்குவல் டு, அதே மாதிரி 23 ஸ்கொயரையும் நம்ம ஃபைண்ட் பண்ணிக்கணும். இந்த கோஷன்ட்ல என்ன நம்பர் கிடைச்சதோ அவங்க ரெண்டு பேரோட ஸ்கொயரையும் எடுத்து எழுதிக்கலாம். 22 ஸ்கொயர் அப்படின்றது 22 மல்டிபிள் பை 22 பண்ண கிடைக்கிறது. 2 2s are 4, 4 plus 4 8, 484 அப்படின்றது 22 ஓட ஸ்கொயர். 23 ஸ்கொயர்னா 23 into 23, 3 3s are 9, 6 plus 6 2, பேலன்ஸ் 1 529 இருக்கு. இங்க பாருங்களேன், இந்த 525ன்ற நம்பர் இந்த ரெண்டு பேருக்கும் நடுவுல தானே வந்திருக்கு 525ல. இதுல வாட் மஸ்ட் பி சப்ட்ராக்டட்ன்ற கொஸ்டின் வந்து இந்த நம்பருக்கு ரவுண்ட் ஆஃப் மேல போகும். இப்போ வாட் மஸ்ட் பி ஆடட்னா இந்த நம்பரை விட பெரிய பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் யாருன்னு உங்ககிட்ட கேக்குறாங்க. அப்ப இவங்களோட பெரிய பெர்ஃபெக்ட் நம்பர் யாரு, 529. அப்ப இந்த நம்பரை 529 மாத்துறதுக்கு இன்னும் எவ்வளவு நம்பர் நீடட்னு கேக்குறாங்க. அதாவது 525 கூட 4 ஆட் பண்ணா 529 வந்துரும்ல. அப்ப என்ன பண்ணணும்னா 529ல இருந்து 525 மைனஸ் பண்ணி பார்க்கணும். அப்படின்னு 4 நீடட். அப்போ 4 மஸ்ட் பி ஆடட்னு எழுதணும். 4 மஸ்ட் பி added. subtracted வேற ப்ரொசீஜர், addedக்கு வந்து வேற ப்ரொசீஜர். 4 must be added. அப்படி ஆட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும், 529 கிடைக்கும். 529 யாரோட ஸ்கொயர் ரூட்டா இருப்பாங்க, டெஃபினட்டா 23 ஓட ஸ்கொயர் ரூட்டா தான் இருப்பாங்க. ஸோ அதான் உங்களோட ஃபைனல் ஆன்சர். இன்னொரு கொஸ்டின் பார்க்கலாம் வாட் மஸ்ட் பி ஆடட்ல. இப்போ 6412 அப்படின்னு ஒரு லாஸ்ட் கொஸ்டின் இருக்கு. இதுக்கு லாங் டிவிஷன் பர்ஃபார்ம் பண்ணுங்க. பின்னாடி இருந்து இந்த ரெண்டு நம்பரும் ஒரு பேர், இந்த ரெண்டு நம்பரும் ஒரு பேர். இங்க 64 வந்திருக்கு. 64 யாரோட ஸ்கொயர், 8 8s are மல்டிபிள் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும், 64ன்னு டைரக்டா கிடைக்கும். அப்ப இங்க ஒரு 8, இங்க ஒரு 8 எழுதிக்கலாம். 8 8s are 64. இங்க வந்து ரிமைண்டர் 0ன்னு வந்துருச்சு. அடுத்த நம்பருக்கு கீழே இறக்கிடலாம். இங்க 12 அப்படின்னு கிடைச்சிருக்கு. இப்ப நம்ம யூஸ்வலா என்ன பண்ணுவோம்னா இங்க 2 மல்டிபிள் பண்ணுவோம். இங்க 16 அப்படின்னு ஒரு கான்ஸ்டன்ட் வரும். இது பக்கத்துல என்ன நம்பர் மல்டிபிள் பண்றோமோ அதே தான் மேலே போடணும். ஆனா இங்க 16 விட சின்ன நம்பருக்கு இப்ப இங்க 1 போட்டாலே 161 வந்துருமே. அப்ப இது 3 டிஜிட் நம்பர், இது 2 டிஜிட் ஆயிடுதுல. அப்ப இங்க டெஃபினட்டா நீங்க என்ன போடணும்னா 0ன்னு போடணும். 160 into 0 பண்ணும்போது 000 தான். அப்ப ரிமைண்டர் என்னன்னு கிடைக்குது, 12 அப்படின்னு கிடைச்சிருக்கு. இப்போ வாட் மஸ்ட் பி சப்ட்ராக்டட் ஆயிருந்தா இந்த 12 சப்ட்ராக்ட் பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கலாம். இது வந்து 0s தான் வரும், வேற ஆப்ஷன் இல்லை உங்களுக்கு. இது வந்து கொஸ்டின் வந்து வாட் மஸ்ட் பி ஆடட் தானே நம்ம கிட்ட கேட்டிருக்காங்க. வாட் மஸ்ட் பி ஆடட்னா நம்மளுக்கு இங்க கிடைச்சிருக்க இந்த கோஷன் இருக்குல்ல 80. இப்போ 80 ஸ்கொயர் பண்ணும்போது 6400 கிடைக்கும். 80யோட அடுத்த நம்பர் யாருன்னு பார்க்கணும், 81. அப்ப 81 ஸ்கொயர் பண்ணி பார்க்கணும். 81 ஸ்கொயர் பண்ணும்போது 6561 அப்படின்னு கிடைக்குது. இப்ப நமக்கு கொடுத்திருந்த கொஸ்டின் வந்து 6412. இதுக்கு நடுவுல தானே இருக்கு 6412. இப்போ வாட் மஸ்ட் பி ஆடட்னா இந்த நம்பர் கூட எதை ஆட் பண்ணா பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் வரும்னா இதை விட பெரிய நம்பர் தான் நம்ம எடுக்கணும். ஸோ இந்த நம்பரை இதுவா தான் மாத்தணும். அப்போ இதுக்கு வந்து இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் எவ்வளவு கேப் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா. ஸோ இந்த 6561ல இருந்து 6412 நம்ம மைனஸ் பண்ணும்போது நமக்கு 149 அப்படின்றது கிடைக்குது. அப்ப நம்ம சொல்லிடலாம் therefore 149 must be added அப்படின்னு. நம்ம கிட்ட அதான் கேட்டாங்க, எதை ஆட் பண்ணா இது ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயரா மாறும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அப்போ 149 must be addedன்னு போட்டு நம்மளோட கிவன் கொஸ்டின் இருக்குல்ல 6412 அவங்க கூட நம்ம 149 ஆட் பண்ணணும். இப்படி ஆட் பண்ணும்போது 6561 தான் நமக்கு கிடைக்கும் டெஃபினட்டா. இப்படி கிடைக்கும் போது இதுதான் நம்மளோட பெர்ஃபெக்ட் ஸ்கொயர். 6561 ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயரா இருக்கும். ஏன்னா அதான் 81 ஸ்கொயர் ஆச்சு நம்ம ஆல்ரெடி எழுதியிருக்கோமே. இப்போ 6561ஓட ஸ்கொயர் ரூட்டையும் ஃபைண்ட் பண்ணுங்க. ஏன்னா ஆல்சோ ஃபைண்ட் தி ஸ்கொயர் ரூட் ஆஃப் த பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் ஆப்டைன்ட்னு கேட்டாங்கல்ல, அதனால இதுக்கு நம்ம ரூட் எடுக்கிறோம். இவங்களுக்கு ரூட் எடுத்தா 81 வரும். ஏன்னா 81ஓட ஸ்கொயர் தானே 6561 நம்ம ஆல்ரெடி எழுதி வச்சிருக்கோம். ஸோ இதுதான் உங்களோட ஃபைனல் ஆன்சர்.
Sixth question ஒரு important 2 mark question. Find the length of a side of a square whose area is 441 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஒரு ஸ்கொயரோட ஏரியாவோட வேல்யூ வந்து 441 இருந்தா அதோட சைடு என்னவா இருக்கும் கண்டுபிடிங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் 441 கொடுத்துட்டாங்களே. ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் அப்படின்றது யூஸ்வலா சைடு இன்டு சைடு அப்படின்னு சொல்லுவோம். நம்ம சைட் ஸ்கொயர் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். 441 இங்க இருக்கிற ஸ்கொயர் அங்க போனா என்ன ஆயிடும், ரூட் ஆயிடும். அப்ப சைட்ஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 441. 441க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்துட்டோம் அப்படின்னா அதுதான் நம்மளோட சைடோட வேல்யூ. ஸோ லாங் டிவிஷன் மெத்தட்ல ரூட் எடுத்துடலாம். பின்னாடி இருந்து ரெண்டு நம்பரா பேர் எடுக்கும் போது ஃபர்ஸ்ட் பேர்ல 4 வருது. 2 2s ஆர் என்ன கிடைச்சிரும், 4ன்னு கிடைச்சிரும். இது 0 ஆயிடும். அடுத்த நம்பர் 4 1 இறக்கியாச்சு. மேல 2ஆல மல்டிபிள் பண்ணணும்ல, 2 into 2. இப்போ இங்க என்னன்னு வந்திருக்கும், 4ன்னு வந்துடும். 4 கூட இங்க என்ன மல்டிபிள் பண்ணா 41 கிடைக்கும். இங்க 1 இங்க 1 போட்டா 41 1s ஆர் 41 கரெக்டா வந்துருச்சு. அப்ப 21 தான் இவங்களோட ரூட். அப்ப 21 இங்க மீட்டர் ஸ்கொயர்ல ஏரியா கொடுத்திருந்தாங்களே, அப்ப சைடை வந்து நம்ம மீட்டர்னு எழுதிடலாம். அப்ப சைட் ஆஃப் த ஸ்கொயர் வந்து 21 மீட்டர் அப்படின்றது உங்களோட கரெக்ட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 7 பார்க்கலாம். இன் ரைட் ட்ரையாங்கிள் ஏபிசி பி 90 டிகிரின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ ஏபிசின்ற ட்ரையாங்கிள் பி வந்து 90 வரணும். அந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணிக்க சொல்லியிருக்காங்க. இதுல ஏபி வந்து 6 யூனிட்டா, இது வந்து 6 சென்டிமீட்டர். பிசி வந்து 8, ஏசியை வந்து ஃபைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நார்மலாகவே வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னாலே நமக்கு என்ன அப்ளை பண்ண முடியும்னா பித்தாகரஸோட தியரம் அப்ளை பண்ண முடியும். ஏன்னா பித்தாகரஸ் நம்ம ஆல்ரெடி போன எக்ஸசைஸ்ல படிச்சிருக்கோம். பித்தாகரஸ் தியரம் படி ஹைபார்டெனஸ் ஸ்கொயர்ஸ் ஈக்குவல் டு சைட் ஸ்கொயர் பிளஸ் சைட் ஸ்கொயர் அப்படின்றது தான் உங்களோட பேசிக் ரூல். ஸோ இதுல ஹைபார்டெனஸ் யாரு, ஏசி. அப்ப ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒரு சைடு வந்து ஏபி, இன்னொரு சைடு வந்து பிசி. ஏபி ஸ்கொயர் பிளஸ் பிசி ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கோங்க. ஏசி நமக்கு தெரியாது. ஏபியோட லென்த் வந்து கொஸ்டின்ல 6 இருக்கு. ஸோ 6 ஸ்கொயர். பிசியோட வேல்யூ வந்து கொஸ்டின்ல 8 இருக்கு. அதனால இங்க 8 ஸ்கொயர். 6 ஸ்கொயர் பண்ணா 6 6 ஆர் 36 வரும். 8 ஸ்கொயர் பண்ணா 8 8 ஆர் 64 அப்படின்னு கிடைச்சிருக்கும். இப்போ 36 64 ஆட் பண்ணும்போது 100. அப்போ ஏசி ஸ்கொயருக்கு என்ன வந்திருக்கு, 100. இங்க இருக்கிற ஸ்கொயர் அங்க போனா என்ன ஆயிடும், ரூட் ஆயிடும். அப்போ ரூட் 100ன்னு கிடைக்குது. 100 அப்படின்றது ரூட்டுக்குள்ள 10 10s பிரிச்சு எழுதிடலாமா? 2 10க்கு ஒரு 10 என்ன பண்ணிடலாம், ரூட்ல இருந்து வெளில எடுத்துடலாம். அப்போ ஏசி ஈக்குவல் டு 10 சென்டிமீட்டர் அப்படின்றதான் உங்களோட கரெக்டான ஆன்சர். பி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதே ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ல ஏபிசி இஸ் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், பில 90, ஏசியோட வேல்யூ 13 இருக்கு, பிசியோட வேல்யூ 5ன்னு கொடுத்துருக்காங்க. ஏபியோட வேல்யூவை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னாலே ஹைபார்டெனஸோட ஸ்கொயர் வந்து அதர் 2 சைட்ஸோட ஸ்கொயருக்கோட சம்க்கு ஈக்குவலா இருக்கும். ஏன்னா அதானே நம்மளோட பித்தாகரஸ் தியரம். ஸோ ஹைபார்டெனஸ் வந்து ஏசி இருக்கு. அப்போ ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் பிளஸ் ஸோ பிசி ஸ்கொயர்னு போட்டுடலாம். ஏசிக்கு பதிலாக கொஸ்டின்ல 13 இருக்கு. அப்போ 13 ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி நமக்கு தெரியாது, அதனால ஏபி ஸ்கொயர் அப்படியே இருக்கட்டும். பிசி ஸ்கொயர், பிசி 5 கொடுத்துருக்காங்க, 5 ஸ்கொயர். 13 ஸ்கொயர்னா 13 13 சார் 169ன்னு எழுதிக்கலாம். ஏபி ஸ்கொயர் அப்படியே இருக்கட்டும். 5 ஸ்கொயர் பண்ணா 5 5 சார் 25 பிளஸ் 25 ஈக்குவல் டு தான் இந்த பக்கம் வரும்போது மைனஸ் ஆயிடும். அப்போ இதுல இருந்து 169ல இருந்து 25 மைனஸ் பண்ணிட்டா ஏபி ஸ்கொயரோட வேல்யூ சப்ட்ராக்ட் பண்ணும்போது 144 கிடைக்குது. ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர். இங்க இருக்கிற ஸ்கொயர் ஈக்குவல் டு தான் நீங்க வந்தா என்ன ஆயிடும்னா ரூட் ஆயிடும். அப்போ ரூட் 144க்கு ரூட் எடுத்துட்டு அதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். 144க்கு ரூட் எடுக்கணும் இல்லையா, லாங் டிவிஷன் அப்ளை பண்ணுங்க. 144 பின்னாடி இருந்து 2 நம்பரா பேர் எடுக்கணும். இப்போ இந்த 44 ஒரு பேர், 1 வந்து அடுத்த பேர் தான். 1 வந்து 1 1 சார்ல மட்டும் தான் பாசிபிள். ஸோ 1 1 சார்னு போட்டுக்கலாம். 1ல 1 மைனஸ் பண்ணா 0. அடுத்த பேரான 44 கீழே இறக்கிருங்க. ஸோ இங்கே நம்பர் இறக்கணும். நீங்கள் கோஷன்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு 2 மல்டிபிள் பண்ணிக்கணும். இங்கே 2 1s ஆர் இங்கே 2ன்னு போட்டுட்டு என்ன நம்பர் போடுறீங்களோ அதே நம்பரை இங்கே போடணும். இப்போ 2ன்றது கான்ஸ்டன்ட், பக்கத்தில் 1 போட்டால் 1ல மல்டிபிள் பண்ணணும், 2 போட்டால் 2ல மல்டிபிள் பண்ணணும். இதான் ப்ரொசீஜர். இது 21, இது 44. நமக்கு 44 தானே வேணும். அப்போ இங்கேயும் 2 போட்டு இங்கேயும் 2 போட்டுடலாம். அப்போ இங்கே 44 0ன்னு வந்துடும். அப்போ 144ஓட ரூட் வேல்யூ என்னன்னு கிடைச்சிருக்கு, 12ன்னு கிடைச்சிருக்கு. அப்போ 12 ஈக்குவல் டு ஏபி அப்படின்னு எழுதிடலாம். கொஸ்டின்ல எல்லாமே சென்டிமீட்டர் இருந்ததுனால ஏபியோட வேல்யூ வந்து 12 சென்டிமீட்டர்னு எழுதி சம்ம கம்ப்ளீட் பண்ணுங்க. இதான் உங்களோட ஃபைனல் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 8ல 8th questionல a gardener has 1000 plants. He wanted to plant these in such a way that the number of rows and number of columns remain same. The minimum number of plants he need more for this அப்படின்னு கேட்டிருக்காங்க.
ஒரு கார்டனர் கிட்ட 1000 பிளான்ஸ் டோட்டலா இருக்கு. அவர் வந்து அந்த பிளான்ஸ் வந்து பிளான் பண்ண போறாரு. அதுல வந்து நம்பர் ஆஃப் ரோஸும் நம்பர் ஆஃப் காலம்ஸும் ஈக்குவலா இருக்க மாதிரி பிளான் பண்ண போறாரு. ஸோ நம்பர் ஆஃப் ரோஸ் வந்து நம்ம எக்ஸ்ன்னு அசியூம் பண்ணிக்கலாம். நம்பர் ஆஃப் காலம்ஸும் அப்போ எக்ஸ் தான். ஏன்னா அந்த மாதிரி தான் அவர் பிளான் பண்ண விரும்புறாரு. ஸோ எக்ஸ் ரோஸும் எக்ஸ் காலம்ஸும் இருந்துச்சு அப்படின்னா அங்கே டோட்டல் நம்பர் ஆஃப் பிளான்ஸ் எவ்வளோ வரும்? எக்ஸ் ஸ்கொயர்ட் வரும். நான் நம்பர் ஆஃப் ரோஸையும் நம்பர் ஆஃப் காலம்ஸையும் மல்டிபிள் பண்ணாதானே டோட்டல் நம்பர் ஆஃப் பிளான்ஸ் கிடைக்கும். இப்போ 3 ரோல 3 பிளான்ட் வைக்கிறோம் அப்படின்னா 3 3s அங்கே 9 பிளான்ஸ் இருக்கும் டோட்டல். அந்த மாதிரி எக்ஸ் ரோல எக்ஸ் நம்பர் ஆஃப் பிளான்ட் வச்சா டோட்டலாக அங்கே எக்ஸ் ஸ்கொயர்ட் பிளான்ஸ் இருக்கும். இருந்தா இப்படி வைக்க முடியும் நம்மளால. அப்ப நம்மளுக்கு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, இப்ப அந்த 1000 கரெக்டான நம்பர் ஆஃப் ரோஸும் நம்பர் ஆஃப் காலம்ஸும் சேமா வர்ற மாதிரி வைக்கணும்னா அவருக்கு இன்னும் எவ்வளவு பிளான்ஸ் எக்ஸ்ட்ரா தேவைப்படும்னு கேக்குறாங்க. 1000 அப்படின்றதுல 3 0 இருக்கு. அது கண்டிப்பா பர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடையாது. அப்ப 1000 பர்ஃபெக்ட் ஸ்கொயரா மாத்துறதுக்கு நம்ம அவங்க கூட என்ன ஆட் பண்ணணும், இன்னும் எவ்வளவு பிளான்ஸ் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணும்னு கேக்குறாங்க. So we need to find the least number must be added with 1000 to make it as a perfect square. இதை perfect square number மாத்துறதுக்கு இது கூட என்ன ஆட் பண்ணணும்ன்றதான் உங்க கேள்வி. அப்ப 1000 வந்து லாங் டிவிஷன் பண்ணலாம். பின்னாடி இருந்து 2 நம்பரா இப்படி பேர் எடுத்துக்கலாம். இங்க 10 வந்திருக்கு. 10க்கு முன்னாடி வர பர்ஃபெக்ட் ஸ்கொயர் 3 3s are 9 தான். ஸோ இங்க 1 அடுத்த 2 0வை நம்ம இறக்கிக்கலாம். இங்க ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து மேல இருந்து முதல்ல மல்டிபிள் பண்ணிக்கணும். 3 2s are 6. அடுத்த நம்பர் தான் நம்ம ஃபைண்ட் பண்ணணும். 6 பக்கத்துல 1 போட்டா மேலேயும் 1 போட்டுக்கலாம். 61 into 1 பண்ணா 61 வரும். 2 போட்டா 62 into 2 போடும்போது 124. இது 100 விட பெருசு இல்லை. அப்ப கண்டிப்பா இதுதான் எடுக்கணும். இங்க 1 இங்கே 1 எடுக்கும்போது இங்க வந்து 61 அப்படின்னு கிடைக்குது. இது சப்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். இது 9 இங்க வந்து 3. ஸோ 39 கிடைச்சிருக்கு. ஸோ 39 பிளான்ஸ் வந்து வர்றதுனால ரிமைண்டர் வந்து 0 வராததுனால இது டெஃபினட்டா என்ன கிடையாது, இது ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் கிடையாது. அப்ப 1000 பர்ஃபெக்ட் ஸ்கொயரா மாத்தணும்னா 1000 எந்த 2 ஸ்கொயர் நம்பருக்கு நடுவில் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும்ல. இங்க இருக்கிற கோஷன்ட போய் பாருங்க. கோஷன் வந்து 31. அப்ப 31ஐயும் ஸ்கொயர் பண்ணி பார்க்கணும். 31க்கு அடுத்த நம்பரான 32வையும் ஸ்கொயர் பண்ணி பார்க்கணும். இந்த 2 ஸ்கொயர் நம்பருக்கு நடுவில் தான் டெஃபினட்டா 1000 வந்து லை ஆயிருக்கும். ஸோ இதான் நம்மளோட ஸ்கொயர் வேல்யூ. 31 into 31 பண்ணா 961 கிடைக்குது. 32 into 32 பண்ணா 1024 கிடைக்குது. இப்போ 1000 அப்படின்ற நம்பர் வந்து இவங்க 2 பேருக்கும் நடுவில் இருக்கு. அப்போ இந்த பர்ஃபெக்ட் ஸ்கொயரா மாத்தணும்னா ஒன்னு சம் பிளான்ஸை ரிமூவ் பண்ணலாம், இல்ல சம் பிளான்ஸை வந்து ஜாஸ்தியாக்கலாம். மினிமம் நம்பர் டு பி ஆடட் தானே கேட்டாங்க. அப்போ இதை கண்டிப்பா நெக்ஸ்ட் நம்பருக்கு கொண்டு போகணும். அப்போ 1024 ஆக்கணும்னா 1000 கூட என்ன ஆட் பண்ணணும் அப்படின்னா 1024ல இருந்து 1000 மைனஸ் பண்ணும்போது 24 கிடைக்குது. அப்போ வந்து 1000 கூட 24 ஆட் பண்றதுனால இது ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயரா மாறுது. அப்போ 24 பிளான்ஸ் must be neededன்னு எழுதணும். needed to make a perfect square அப்படின்னா 1024 பிளான்ஸ் அவர்கிட்ட வந்துரும். 1024 வந்து நம்ம ஸ்கொயர் ரூட் எடுத்தா நமக்கு 32 கிடைக்குது இல்லையா. அப்போ அவர் வந்து எவ்வளவு ரோஸ் அண்ட் எவ்வளவு காலம்ஸ் மேக் பண்ண முடியும்னா 32 ரோஸ் அண்ட் 32 காலம்ஸ் அவரால் மேக் பண்ண முடியும்னு எழுதி கம்ப்ளீட் பண்ணுங்க. இப்போ புக் கொஸ்டின்ல இது மட்டும் தான் கேட்டிருக்காங்க. 20 how many plants needed அப்படின்றதான் கேட்டிருக்காங்க. ஆனா எக்ஸாம்ல வந்து அப்படி ஆட் பண்ணதுக்கு அப்புறம் எத்தனை ரோஸ் எத்தனை காலம்ஸ்ல பிளான்ஸ் வரும்னு கேட்பாங்க. அதுக்கு நம்ம 32ன்னு எழுதணும். அடுத்த கொஸ்டின் நம்பர் 9ல there are 500 children in school. For a PT drill they have to stand in such a way that the number of rows is equal to the number of columns. How many children would be left out in this arrangement? So 500 students இருக்காங்க. அவங்கள வந்து number of rows-உம் number of columns-உம் ஈக்குவலா வர்ற மாதிரி இப்படி நிக்க வைக்கணும். ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ரில் பண்றதுக்காக இப்படி நிக்க வச்சோம்னா எவ்வளவு ஸ்டூடெண்ட் வந்து அந்த அரேஞ்ச்மெண்ட்ல நிக்க முடியாது அப்படின்னு கேக்குறாங்க. இப்போ நம்பர் ஆஃப் ரோஸும் நம்பர் ஆஃப் காலம்ஸும் நம்ம எக்ஸ்னு அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஏன்னா ரோஸும் காலம்ஸும் சேமா வரணும். அப்படி வரும்போது டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த அரேஞ்ச்மெண்ட்ல எவ்வளவு பேர் இருப்பாங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் இருப்பாங்க. ஏன்னா எக்ஸ் ரோஸ் அண்ட் எக்ஸ் காலம்ஸ் எக்ஸ் இன்டு எக்ஸ் ஸ்கொயர் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. ஆனா 500 வந்து ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் கிடையாது. அப்ப அதுல இருந்து எவ்வளவு ஸ்டூடெண்ட்டை ரிமூவ் பண்ணணும் அப்படின்றத நம்மளோட கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. அப்போ வாட் மஸ்ட் பி சப்ட்ராக்டட் ஃப்ரம் 500 டு மேக் திஸ் 500 as a பர்ஃபெக்ட் ஸ்கொயர். அதான் உங்க கேள்வி. 500ல எதை ரிமூவ் பண்ணா அந்த 500 வந்து ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயரா மாறும் அப்படின்றதான் கேள்வி. ஸோ 500 லாங் டிவிஷன் பண்ணி பார்த்தா தெரிஞ்சிடும். 5க்கு முன்னாடி வர பர்ஃபெக்ட் ஸ்கொயர் யாரு 4. இப்போ 2 2s are 4ன்னு எழுதிடலாம். மைனஸ் பண்ணா 1 அடுத்த 2 0 இறங்கிடும். ஸோ மேல 2ல மல்டிபிள் பண்ணிக்கோங்க. 2 2s are 4. இப்போ 4 பக்கத்துல 1 போட்டா இங்க என்ன போடுறோமோ அதே இங்கேயும் போடணும். 41 into 1 41. இப்போ 4 பக்கத்துல 2 போட்டா 2ஆல மல்டிபிள் பண்ணும் 84. 3 போட்டா 3 போனா 100க்கு மேல போயிடும் அது. அதனால 2 தான் மினிமம் 100க்கு முன்னாடி வருது. 42 2s are 84. மைனஸ் பண்ணிடலாம். மைனஸ் பண்ணும்போது இது 6 ஆகும். இங்க பேலன்ஸ் வந்து
9ல 8 போச்சுன்னா 1 16 அப்படின்னு வருது. அப்ப 16 ஸ்டூடெண்ட்ஸ் should be removed to make this 500 as a perfect square. What must be subtractedன்றது ரொம்ப ஈஸிங்க. என்ன ரிமைண்டர் வருதோ அந்த ரிமைண்டரை நம்ம சப்ட்ராக்ட் பண்ணா போதும். ஸோ 16 must be subtracted. 16 ஸ்டூடெண்ட்டை ரிமூவ் பண்ணா இது ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயரா மாறும் அப்படின்றது நமக்கு ஆன்சர்ல கிடைச்சிருக்கு. ஸோ 16 ஸ்டூடெண்ட்ஸ் லெஃப்ட் அவுட் ஆஃப் திஸ் அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னு நம்ம எழுதிடலாம். சப்போஸ் எக்ஸாமில் சரி அப்படி அரேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு ரோலையும் காலம்லையும் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்கன்னா இங்கே கோஷன் கிடச்சிருக்கு பாருங்க 22 ரோஸும் 22 காலம்ஸும் இருக்கும். அது இல்லாமல் அங்கே 16 ஸ்டூடெண்ட்ஸ் அந்த அரேஞ்ச்மெண்ட்டில் இல்லாமல் வெளியில் இருப்பாங்க அப்படின்றதான் உங்களோட சரியான பதில். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.